ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு சிக்கன் பிரெட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ஈஸியான ரெசிபி தான். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இந்த ரெசிபியை உங்கள் குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட் ஒரு 120 ml மிதமான சூடு பால் எடுத்துக்கோங்க. பால் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, மிதமான சூடில் இருக்கணும். அதில் 1 டீஸ்பூன் ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. பால் ரொம்ப சூடாக இருந்ததுன்னா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகாது. ஸோ மிதமான சூடு பால் எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகும். ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா இப்படி நல்லா நொதிச்சு மேலே இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸ்ட்டை நல்லா ஆக்டிவேட் ஆகிருக்கு. இப்படி தான் இருக்கும். இப்படி ஆகலைன்னா உங்களுக்கு பிரெட் நல்லா வராது. ஸோ இப்படி நல்லா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகியிருக்கணும். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் ஒரு 250 கிராம் மைதா எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. மிடில் சின்னதாக ஒரு வெல் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 4 டேபிள் ஸ்பூன் சீனி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கிற ஈஸ்ட் பாலையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 40 கிராம்ஸ் அன்சால்டட் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கை வச்சு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டவ் ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும். இப்போ நம்மளோட ப்ரெட்டோட டவ் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கொஞ்சமாக மைதா டஸ்ட் பண்ணிக்கோங்க. கவுண்டர் டாப்பில் இல்லைன்னா ஏதாவது ட்ரேயில் டஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாவை அதில் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நல்லா அதை நீட் பண்ணணும். இப்படி இழுத்து இழுத்து நல்லா நீட் பண்ணிக்கோங்க. நல்லா அப்படி இழுத்து இழுத்து நல்லா நீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு ப்ரெட்டு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அகெயின் கொஞ்சம் மைதா டஸ்ட் பண்ணி நல்லா ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா நீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளோட ப்ரெட்டு அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். ப்ளஸ் நல்லா ப்ரூஃப் ஆகி ரைஸ் ஆகி நமக்கு வரும் டவ். இப்போது அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக பேஸில் எண்ணெய் போட்டுக்கோங்க. அதில் நம்ம நல்லா நீட் பண்ண மாவை எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு மேலேயும் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் மாவு காயாமல் இருக்கும். ஸோ மேலேயும் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த மாவு மேலே ஒரு ஈர துணி போட்டு மூடிடுங்க. மூடிட்டு 1 to 1.5 மணி நேரம் நல்லா
ப்ரூஃப் பண்ண வச்சுருங்க. அது ப்ரூஃப் ஆகிறதுக்குள்ளாடி நம்ம வந்து அதுக்குள்ளே ஃபில்லிங்கை செய்திடலாம். அதுக்கு நான் வந்து 100 கிராம் சிக்கன் எடுத்துருக்கிறேன். அது கூட ஒரு அரை டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா சிக்கன் கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இதை நல்லா ஆற விட்டுட்டு சின்ன சின்ன பீசஸாக பிச்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு அரை டீஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே அரை டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அதில் ஒரு வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கில்லாரியை நல்லா வதக்கிக்கோங்க. அது கூடவே ஒரு தக்காளியும் நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதில் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் வந்து மல்டி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இது வீட்டில் செய்த மசாலா. இந்த மசாலா எப்படி செய்யணுங்கிறது வந்து நான் மேலே கார்டில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அது கூடவே அரை டீஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிறது வரை வதக்கிக்கோங்க. இப்போ அதில் நம்ம வேக வச்ச சிக்கனை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி எடுத்துக்கோங்க. அதில் மல்லி இலை ஃபைனலாக சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட டவ் வந்து நல்லா ப்ரூஃப் ஆகி வந்துடுச்சு. இப்படி நல்லா பொங்கி வரணும். அப்போ தான் நம்ம செய்கிற ப்ரெட் வந்துட்டு நல்லாயிருக்கும் சாஃப்டாக. இப்போ அதில் மிடில் ஒரு பஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா உள்ளாடி இருக்கிற ஏர் எல்லாம் வந்துட்டு வெளியே ரிலீஸ் ஆகணும். ஸோ இப்படி ஒரு பஞ்ச் பண்ணிக்கோங்க. அகெயின் வந்து ஒரு ட்ரேயில் கொஞ்சமாக மைதா டஸ்ட் பண்ணிக்கோங்க. டஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாவை எடுத்து அதில் நல்லா ப்ளேஸ் பண்ணி நல்லா இப்படி உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து சின்ன சின்ன போர்ஷன்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அகெயின் கொஞ்சமாக மைதா டஸ்ட் பண்ணிவிட்டு இதை சின்னதாக அப்படி திரட்டிக்கோங்க. குட்டி சப்பாத்தி மாதிரி இப்படி நல்லா திரட்டிக்கோங்க. ஆனால் ரொம்ப தின்னாக பண்ணக்கூடாது, கொஞ்சம் திக்காகவே இருக்கணும். ஸோ கொஞ்சம் திக்காக இப்படி குட்டி குட்டியாக நல்லா திரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கார்னரில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் ஃபில்லிங்கை வச்சுக்கோங்க. அதை அப்படியே நல்லா ஃபோல்ட் பண்ணிடுங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க, நம்ம சிக்கன் ஃபில்லிங் எதுவும் வெளியே வராமல். இப்போ அடுத்த போர்ஷனை வந்துட்டு இப்படி சின்ன சின்னதாக ஸ்லிட்டஸாக கட் பண்ணிக்கோங்க. சின்ன ஸ்லிட் போட்டு விடுங்க. கீழே வர அப்படி இழுத்து விட்டுருங்க. இப்போ இதை மெதுவாக ரோல் பண்ணிக்கோங்க. ஒரு பேக்கிங் ட்ரேயில் வந்துட்டு பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு வச்சுக்கோங்க. அதில் இப்போ நம்ம ரெடி பண்ண ப்ரெட்டெல்லாம் எடுத்து வச்சுருங்க. வச்சுட்டு அகெயின் அது மேலே ஒரு துணி போட்டு ஒரு 30 நிமிஷம் ப்ரூஃப் பண்ண வச்சுருங்க. இப்போ அவனை வந்துட்டு 180 டிகிரியில் 15 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு முட்டையை நல்லா அடித்து அதை வந்து இதுக்கு மேலே வந்து இந்த ப்ரெட் மேலே அப்படி ப்ரஷ் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து நம்ம ப்ரெட்டுக்கு வந்து மேலே ப்ரௌன் கலர் கொடுக்குறது. ஸோ இதை வந்து அப்படியே நல்லா மேலே ப்ரஷ் பண்ணிக்கோங்க. அப்படியே கொஞ்சமாக வந்து
எள்ளை மேலே தூவி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி கருப்பு எள்ளு தூவுறேன். உங்ககிட்ட வெள்ளை எள்ளு இருந்துன்னா கூட அதை கூட இப்படி மேலே லைட்டாக தூவி விட்டுருங்க. இப்போ 180 டிகிரியில் 25 நிமிஷம் நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. பேக் பண்ணி வெளியே எடுத்ததும் அது மேலே கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. மேலே அது நல்லா சாஃப்டாக ஒரு நல்ல அரோமா கிடைக்கும். ஸோ பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. சூப்பரான எம்மியான டெலிஷியஸான சிக்கன் பிரெட் ரெடி. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் குட்டீஸுங்களுக்கு எல்லாம் பிடிக்கும். பேக்கரியில் போய் வாங்குறதுக்கு பதிலாக நம்ம வீட்டிலே இது செய்து சாப்பிடலாம். என் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.